மோடி அரசு தங்களுக்கு எதிரான மிக கடுமையாக தீர்ப்புகளை கொடுக்கக்கூடிய நீதிபதிகளை பழிவாங்குகிறது என பரபரப்பான குற்றச்சாட்டுகளை தூக்கி வீசியிருக்கிறார் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் அவர்கள். அவர் ஆவணப்பூர்வமாகவே நாம் கொலீஜியத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்தபோது இது நடந்திருக்கிறது. டாக்டர் எஸ் முரளிதர் அவர்களை இவர்கள் பழிவாங்குவதற்காக டிரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அவருடைய அடுத்த கட்டத்தை உச்சநீதிமன்றத்திற்கு அவர் நீதிபதியாக வருவது சார்ந்த விஷயங்களில் தலையிட்டார்கள் என்பது போன்ற ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டுகளை இப்போது உறுதி செய்யக்கூடிய வகையில் நீதித்துறையிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கிறது. இது மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. தொடர்ந்து விவாதமாக தான் இருக்கிறது. பாஜக நீதித்துறையில் தலையிடுவதற்கான வேலைகளை பார்க்கிறது. RSS பலரோடு தொடர்பில் இருக்கிறது. விஸ்வ இந்து பரிஷத் கூட்டத்துக்கு நேரடியாக போறாங்கிறதெல்லாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருந்து ஃப்ரம் த சிஸ்டம் ஒரு விசில் ப்ளோவரை போல இந்த குரல் வந்திருப்பது என்பதும் குறிப்பாக ஜஸ்டிஸ் BV நாகரத்னா அவர்கள் சமீபத்தில் எழுப்பிய கேள்வி, குஜராத்தை சேர்ந்த ஒரு நீதிபதியை ஏன் இவ்வளவு அவசரமா 56 பேர் சீனியர் இருக்கும்போது தூக்கிட்டு வந்து மேலே வைக்கிறாங்க என்பது போன்ற கேள்விகள் ஒரு மிக முக்கியமான விவாதத்தை உருவாக்கி இருக்கிறது. லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். கவர்மெண்ட் ரிப்பீட்டட்லி பிரஸ்டு கொலீஜியம் டு டிரான்ஸ்ஃபர் ஜஸ்டிஸ் முரளிதர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் லோகூர் ரிவீல்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். மோடி அரசு இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசு போன முறையும் அவர் தான் பிரதமராக இருந்தார். எல்லாம் கண்டினியூ தான் ஆச்சு. அவங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தார்கள். யாருக்கு நீதிபதிகளை நியமிக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியத்துக்கு கொடுத்து ஜஸ்டிஸ் முரளிதரை டிரான்ஸ்ஃபர் செய்ய வைத்தார்கள் அப்படிங்கிறத அவர் பேசியிருக்கிறார். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இதை இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீடு. அந்த நூலை ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் தான் எழுதியிருக்கிறாரு. மதன் பி லோகூர் அவர்களுடைய பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த நாட்டில் நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியில் கூட்டா ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல, பலதும் மர்மமாக இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி வழக்குகளை அசைன் பண்ணும்போது ஏற்கனவே சீனியர் எல்லாம் இருக்கும்போது அந்த வழக்குகளை விசாரித்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அதை தாண்டி ஜூனியர்ஸுக்கு அசைன் பண்ணுறாங்க. சில வழக்குகள் கடைசி நேரத்தில் தூக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு டிரான்ஸ்பரன்சியை கேட்டு ஒரு 4 நீதிபதிகள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூரும் ஒருவருங்கிறத அடிக்கோடிட்டு பார்த்துக்கணும். இப்போ அவர் குறிப்பிட்டார் டாக்டர் எஸ் முரளிதர் ஏன் பழி வாங்கப்பட்டாருங்கிறத பேக் டிராஃப்டை நம்ம பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, CAAக்கான ப்ரொட்டஸ்ட் நடந்தது டெல்லியில். நமக்கு தெரியும், ஷாகின் பாகில் நடந்த ப்ரொட்டஸ்ட் ஆகட்டும், பல இடங்களில் நடந்தது. அதற்கு எதிராக பாஜக அங்கே போய் கூட்டம் போடுது. யாரெல்லாம் அன்றைக்கி கலந்துக்கிறாங்கன்னா, பாஜகவுடைய மிக முக்கிய தலைவர்கள், அன்றைக்கு மத்திய அமைச்சராகவே இருந்த அனுராக் தாக்கூர் எல்லாம் போய் கலந்து கொண்டார்கள். எந்த அனுராக் தாக்கூர் இப்போ சொன்னார், முதல்ல விண்வெளிக்கு போனது அனுமான் தான். இந்த அறிவார்ந்த ஒரு அமைச்சர்னு வச்சுக்கலாமே, அன்னைக்கு அனுராக் தாக்கூர்லாம் போனாப்ல. அவரெல்லாம் போய் பேசி அந்த இடத்தில் மிகப்பெரிய வன்முறை பதற்றம் அப்படிங்கிற அளவுக்கு மோதலாக வெடிப்பதற்கு அவர்களுடைய பேச்சு காரணமாக இருந்தது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு இருந்த அப்சர்வேஷன். ABVP போன்றவர்கள் மற்ற அமைப்புகள் எல்லாம் உள்ள பூந்ததில் பிரச்சனை பண்ணாங்க. அதில் இன்னைக்கு வரைக்குங்க ஒரு பெண் ஒருவர் ABVPயை சேர்ந்தவர் நினைக்கிறேன், பாஜகவின் கிளை அமைப்பில் ஒருத்தர் தான். அவங்க துப்பாக்கியை வச்சுட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் மிரட்டி கலைஞ்சு போங்கன்னு பேசினாங்க. அவருடைய புகைப்படம், அவர் பேசியது, இது அத்தனையும் அன்றைக்கே வீடியோ காட்சிகளாக ஃபோட்டோ பதிவாக வெளியில் வந்துருச்சு. டெல்லி போலீஸு CAA ப்ரொட்டஸ்ட் பண்ணது 2020 4.5 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபோட்டோவில் இருக்குது, எந்த காலேஜில் படித்தாங்கன்னு தெரியும், எந்த அமைப்பில் இருந்தாங்கன்னு தெரியும், துப்பாக்கியை வச்சுட்டு மிரட்டினது ஆவணப்பூர்வமாக இருக்குது. ஆனால் அமித்ஷா அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஏறத்தாழ 3.5-4 ஆண்டுகளாக தேடிட்டு இருப்பதாக அவங்க சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அமைப்பு முறை ஆதரவாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ABVP இந்த பின்னணியெல்லாம் இப்போ இந்த கூட்டத்தில் இது பண்ணி அங்கே போராடி கொண்டிருந்த இஸ்லாமியர்கள் மீது வன்முறை ஏவப்படுகிறது. அது பிறகு இதாகுது, கலைக்கப்படுகிறதுங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அன்றைக்கு ஏன்னா டெல்லி போலீஸ் அமித்ஷா அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க எவ்வளோ வலுக்கட்டாயமாக கலைச்சாங்கிறதெல்லாம் இருக்குது. இதில் போராடுவதற்கு கூட்டி வரப்பட்டவர்கள் எல்லாம் இன்னும் சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. 4 வருஷமா 5 வருஷம். இப்போ சமீபத்தில் உமர் காலிதுக்கான பெயிலோ அல்லது ஷர்ஜில் இமாமுக்கானதோ எத்தனை ஆண்டுகள் அந்த வழக்கையே எடுக்க மாட்டேன்னு நீதிபதிகள் நகர்த்தி விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் நான் எதுக்கு பேசுகிறேன்னா, இந்த சம்பவம் நடந்தபோது அன்றைக்கு டெல்லி ஹைகோர்ட்டினுடைய நீதிபதியாக இருந்த டாக்டர் எஸ் முரளிதர் அவர்களிடம் வழக்கு போகிறது. அவர் டெல்லி போலீஸை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கிட்டு கேட்டார், மத்திய அமைச்சர்கள்லாம் மேலே FIR போட மாட்டிங்களா? அவங்க பேசின பிறகு இவ்வளோ பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்கிறது, வெடித்து கிளம்பி இருக்கிறது, இருக்கிற கூட்டத்துக்கான பாதுகாப்பு இல்லாமல் போயிருக்கு, மோதல் வந்திருக்கு, ஏன் நீங்கள் FIR போடலை? அமைச்சர்னா போட மாட்டிங்களா? முக்கிய தலைவர்கள், ஆளுங்கட்சி தலைவர்கள்லாம் போட மாட்டிங்களா?
சரிங்களா அப்படின்னுட்டு அவர் அடுத்து டைம் கொடுத்து இது தொடர்பான கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ் எனக்கு வேணும் என்று டாக்டர் எஸ் முரளிதர் அவர்கள் அங்கே அது அழுத்தம் திருத்தமாக அதற்கு எதிராக விஷயங்களை பேசுகிறார்கள். இதற்கு பிறகுதான் அவர் வெளிப்படையாகவே குறிவைக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு அவருக்கான டிரான்ஸ்ஃபர் கடைசி நிமிஷத்தில் வருது போதுங்கிறதெல்லாம் வந்தது. அவர் அதற்கு பிறகு மாற்றப்பட்டார். ஐ திங்க் ஒடிஷாவுக்கு அனுப்பப்பட்டார்னு நினைக்கிறேன். டெல்லியில் இருந்துட்டு ஒடிஷாவுக்கு போகிறது இல்லை, அதை விட வழக்கம் அந்த பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு பெரிய ஹைகோர்ட்டில் இருப்பீங்க. பெரிய ஹைகோர்ட்னா எண்ணிக்கையின் அடிப்படையில் நமக்கு அதில் பெருசுங்கிறதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை விட ஒரு சிறிய இதுக்கு உங்களை அனுப்புறது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் இருந்த சஞ்சீவ் பானர்ஜி அவர்களை ஐ திங்க் மணிப்பூருக்கோ இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நகர்த்தினாங்க. மெட்ராஸ் அளவுக்கு அது பெரிய ஹைகோர்ட் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கை. அப்போ நீங்கள் ஒரு 100 பேரை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க, ஒரு 80 பேரை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை கொண்டு போய் 3 பேருக்கு ஹெட்டாக இருந்து நீங்கள் அதை பார்த்துங்கன்னு போடுறதுங்கிறது ஒரு வகையில் பார்த்தா அது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபரை கொலிஜியம் தான் பண்ணுதுன்னா கொலிஜியம் தான் பண்ணுது. ஆனால் நோட்டிஃபை பண்ணுற இடத்துல யார் இருக்காங்கன்னா மத்திய அமைச்சர், மத்திய அரசு அப்படிங்கிற இடம் தான் நம்ம கவனிக்கணும். அவர் குறிப்பிடுகிறார், நான் கொலிஜியத்தில் இருந்த வரைக்கும் மத்திய அரசு, பாஜக அரசு அழுத்தம் கொடுத்தது உண்மை. ஆனால் நான் தொடர்ந்து அதை எதிர்த்ததனால் அதை அன்றைக்கு கொலிஜியம் செய்யவில்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அவர் அதுக்கு அடுத்தது நான் ரிட்டையர் ஆகிறேன், மறுபடியும் அரசு நகர்த்துது, அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், அவர் டெல்லியில் இருக்கக்கூடாது. ஏன்னா டெல்லியில் தான் பல முக்கியமான வழக்குகள் ஹைகோர்ட்டில் போகும். அவருக்கு தெரியாமல் ஏதாவது அசைன் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், அவர் எடுத்து கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி வரக்கூடிய வகையில் தீர்ப்பை கொடுக்குறார். அவர் கொடுக்குற தீர்ப்பு இவங்களுக்கு ஓப்பா இல்லை, அவ்வளோதான். ஸோ இவங்க அவர் பண்ணுறதுக்கு போகிறாங்க. அப்போ இவர் இருக்கிற வரைக்கும் மதன் லோகர் கடுமையாக எதிர்க்கிறார். அந்த டிசன்ட்டுக்கு தகுந்த போல் அது நகராமல் இருக்கிறது. அவருடைய எக்ஸ்பர்டைஸ் என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு அவர் அதை எடுக்கிறார். இவர் போன பிறகு, அவர் ரிட்டையர் ஆன பிறகு திரும்ப கொலிஜியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போடுங்கன்னு வருது. அப்படி போகும்போது, அதாவது இந்த சிஏஏங்கிறது கடைசி மொமெண்ட்டில் வந்த பிறகு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் அங்கே இருக்கிறது எதிர்த்து இருக்கிறது பாஜக மோடி அரசுங்கிறத நம்ம பார்க்கணும். 2019 கிட்ட வரும்போது அப்போவும் பார்த்தீங்கன்னா கொலிஜியமுக்கு அழுத்தம் வருகிறது. ஆனால் அன்றைக்கு இருந்த ஜஸ்டிஸ் ஏகே சிக்ரி அவர்கள் அதை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார் கொலிஜியத்துக்குள்ள. எனவே அது அடுத்த ஒரு வருஷமும் தள்ளி போகுது. சிக்ரி மார்ச் 2019 ரிட்டையர் ஆன பிறகு மீண்டும் அது வருகிறது. எந்த விதமான அடிப்படை தேவைகளோ முகாந்திரங்களோ இல்லாமல் ஆர்பிட்டரிலி அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் முரளிதர் அவர்களை பிப்ரவரி 2020 டெல்லி ஹைகோர்ட்லேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு ஜஸ்டிஸ் லோகர் அவர்கள் தன்னுடைய இன்கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் என்கிற நூலில் பதிவு செய்கிறார். அப்போ கொலிஜியம், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியத்தினுடைய டிரான்ஸ்பரன்சியில் ரொம்ப பெரிய சிக்கல் இருக்குங்கிறத நம்ம இதிலிருந்து புரிஞ்சுக்கலாம் என்று ஜஸ்டிஸ் லோகர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நான் கேட்குறேன், அன்றைக்கு இருந்த சிஜேஐ அவருக்கான எக்ஸிக்யூட்டிவ் எஃபெக்டில் டிரான்ஸ்ஃபர் வருதுனாலும் அவருடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டின் காரணமாகத்தான் இந்த அழுத்தம் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு என்னால் அதுக்கு பிறகு புரிந்து கொள்ள முடிந்தது என்று அவர் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ஒரு நீதிபதியை அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத ஒரு நாளும் ஏற்றுக்க முடியாதுன்னு நான் பதிவு பண்ணுறேன். அன்றைக்கு இருந்த சீஃப் ஜஸ்டிஸ் அதை ஏற்றுக்கொள்கிறார், கரெக்டு தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டு, ஆனால் இதை ஒரு கிரவுண்டாக நீங்கள் வச்சுக்க முடியாதுன்னு நான் சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் நான் போன பிறகு அப்போ அது அரசுக்கும் தெரிஞ்சிருக்கு, நீங்கள் கொலிஜியத்துக்குள்ளே பேசியிருக்கிறாங்க, பேசின பிறகு அது அழுத்தம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது இல்லையா. அவர் கேட்டிருப்பார்ல, ஏங்க நீங்கள் அதை பண்ணல, இந்த மாதிரி எதிர்க்கிறாங்க இங்கே உள்ள கொலிஜியத்துக்குள்ளே அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குது அப்படின்னும் போது யார் எதிர்க்கிறா, ஓ இவரா, சரி சரி, அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இப்போ ஒரு 6 மாதம் இருக்கா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ப்ரப்போசலை உள்ளே தள்ளுறாங்கிறது தான் அவர் குறிப்பிட்டார். சிக்ரியும் போன பிறகு தான் இது செய்யப்படுகிறது. டெல்லியிலேருந்து பஞ்சாப் அண்ட் ஹரியானாக்கு அவர் நகர்த்தப்படுகிறாருங்கிறத குறிப்பிட்றாங்க. ஜஸ்டிஸ் முரளிதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஷார்ப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்திலேயே அவர் நீதிபதியாக இருக்கும்போதே பேசப்பட்டது, பெரும் கான்ட்ரவர்சியாகவும் போச்சு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாங்க. டெல்லி போலீஸை கடுமையாக விமர்சனம் பண்ண பிறகு அந்த சமயத்தில் அது அவங்களுக்கு சாதகமாகவும் இருந்ததுனால அவரை நகர்த்தக்கூடிய வேலையை அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. சமீபத்தில் இன்றைக்கு அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு மீண்டும் நான் லீகல் ப்ரொஃபஷனுக்கே வரேன் அப்படின்னுட்டு சீனியர் அட்வொகேட்டாக அவர்
சீனியர் கவுன்சிலாக அவருக்கு அந்த டெசிக்னேஷனையும் கொடுத்துக்கிறாங்க. டெசிக்னேட்டட் அஸ் சீனியர் கவுன்சில் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் அவர் வந்து வழக்காடக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சில வழக்குகளில் அவர் திங்க் அமிகேஸ் குறைவாக ஒரு வழக்கில் அவர் போட்டதான் ஞாபகம். இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கிறது. டெல்லி ரையாட்ஸ் மேட்டருக்காக தான் அவர் அப்போது மாற்றம் பட்டார் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓகா சமீபத்தில் ஓய்வு பெற்ற அவரும் கூட பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த இடத்தில் நமக்கு வரக்கூடிய கேள்வி, இதனோட சேர்ந்து வேறு ஒரு கேள்வியும் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் எழுப்புறார். லைவில் அதை கார்டாகவே போட்டிருக்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் அட்வொகேட்ஸ், மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்கள எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நேரடியாகவே நீதிபதிகளாக நியமனம் பண்ண முடியும். ஆனால் அந்த நியமனங்கள் இன்றைக்கு நிறுத்தி தடுத்து வைக்கப்படுகிறது. நம்ம இந்த இடத்துல தான் என்ன யோசிக்கணும்னா, இப்படிப்பட்ட கடுமையான வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் கொலிஜியம் சைடில் மட்டும் இல்லை, கவர்மெண்ட் சைடிலும் அது இருக்கிறது. ஏன்னா கொலிஜியம் பரிந்துரை பண்ண பிறகும் கவர்மெண்ட்டை நிறுத்தி வைக்கிதுன்னா கவர்மெண்ட்டினுடைய ரோல் இந்த இடத்தில் விவாதத்துக்குரியதாக மாறுகிறது அப்படின்னு ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் சொல்கிறார். ஒய் இஸ் த கவர்மெண்ட் கீப்பிங் சம் நேம்ஸ் பெண்டிங்? ஆண்டு கணக்கில் வருஷ கணக்கில் நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா, நம்ம கவர்னர்களுங்க மாநிலத்தில் பண்ணுறாங்கல்ல, இதை மத்திய அரசு யாருக்கு செய்கிறது? கவர்னர்கள் மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டு மத்திய அரசின் ஏஜென்ட்டாக மாநில அரசுக்கு எதிராக செய்யக்கூடிய வேலையை உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரைக்கு எதிராக மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நீங்கள் பேரலல் லைன்ஸை ட்ரா பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபரன்ஸாக இருக்கிறது. அதாவது எத்தனை வருஷம் ஆனாலும் கவர்னர் வச்சிருக்கலாம்னு இவங்க பேசுகிற மாதிரி 3 ஆண்டு 4 ஆண்டுகள் எல்லாம் அவர்களுடைய பெயர், அவர்கள் நீங்கள் நீதிபதிகளாக நியமிக்கணும் அப்படின்னு போட்ட பெயரை வாங்கி வச்சிருக்கிறத அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. இதில் சில வழக்கறிஞர்கள் நான் கொடுத்த கன்சென்ட்டை ஜட்ஜிப்காக நான் அப்போ அதுக்கு நீங்கள் விருப்பம் தெரிவித்து இன்டர்வியூலாம் முடித்த பிறகு உங்களை பரிந்துரை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கன்சென்ட் கொடுத்து சைன் பண்ணணும், நாங்கள் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறோங்கிறாங்க. வருஷ கணக்கில் இவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் தகுதியுடையவர்களாக இருந்தும் அவங்க கொடுப்பாங்களான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு உட்கார முடியாது, நாங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்லாம் சமீபத்தில் 2 பேர் வித்ட்ராயல் பண்ணாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது எதற்காக நீங்கள் காரணங்களே சொல்லாமல் சில பெயர்களை மட்டும் திட்டமிட்டு வைக்கிறீர்கள்? பாஜகவில் ஓபிசி பொறுப்பில் இருக்கிறவங்க, பாஜகவில் மகிழா மோர்ச்சாவில் இருக்கிறவங்க, பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நீதிபதிகளாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டால் உடனடியாக கையெழுத்து போட்டு அனுப்பக்கூடிய மோடி அரசாங்கம், மத்திய சட்டத்துறை ஏன் இதில் இப்படி இருக்குங்கிற கேள்வி நமக்கு இந்த இடத்தில் எழுகிறது. அப்போ இந்த அரசாங்கம் ஏன் சிலரை மட்டும் வேக வேகமாக நியமிக்க முடியாதுன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பிட்டு, இந்த கேள்விகளுக்கு எல்லோருக்கும் பதில் தெரிந்து கொள்வதற்கான கட்டாயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த அரசு வாய் திறக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. கொலிஜியம் பேசணும், கொலிஜியம் அதுக்கு பிறகு ஏன் அழுத்தம் கொடுக்கல, அவங்க தங்களுடைய அதிகாரத்தை ஏன் கையில் எடுத்து மறுபடியும் பரிந்துரை பண்ணல, இது தனி விவாதம். ஆனால் அரசாங்கம் வாயை திறந்து இது தொடர்பாக பேசியிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதே வேறு கார்டில் ஒய் அவுட்ஸ்டாண்டிங் அட்வொகேட்ஸ் ஆர் நாட் பீங் அப்பாயிண்டட் அஸ் ஜட்ஜஸ் நீட் ஆன்சர்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு அவர் தொடர்ந்து தன்னுடைய லெக்சர் சீரீஸ்லேயே அதை விரிவாக பேசியிருக்கிறார். இதே போன்ற விஷயம் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் பானர்ஜி அவர்களுக்கும் நடந்தவருங்க. சென்னையில் இருந்தார். அப்போ இந்த கொரோனா அந்த பீரியடில் மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை பாஸ் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு அவர் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார் அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு வேறொரு பேட்டியில் சொல்லும்போது அது ஆக்சுவலாக அதுக்காக இல்லை, நீதித்துறைக்குள்ளேயே லஞ்சம் வாங்கிறது, கரப்ஷனுங்கிற வேலை இருந்தது ஒரு பெரிய அளவுக்கு. இது தொடர்பாக நான் ஒரு புகாரை மத்திய அரசுக்கு அனுப்பினேன். அதை சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் பின்னாடி ஒரு இன்டர்வியூவில் ரிவீல் பண்ணது. அவர் தலைமை நீதிபதியாக இருக்கார். ஆனால் உயர்நீதிமன்றத்தில் அந்த டாப் பொசிஷனில் பணம், ஊழல் அது சார்ந்த விஷயங்கள் இருந்தது. இது தொடர்பாக நான் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி மத்திய அரசுக்கு அனுப்பினேன். ஆனால் ஏன் கெட்ட நேரம் பாருங்கள், நான் அனுப்புனவர் யார் மேலே புகார் அனுப்பினோ அவங்க பெரிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, என்ன அந்த இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னு ஜஸ்டிஸ் சஞ்சீவ் பானர்ஜி அவர்கள் அவருடைய ஓய்வுக்கு பிறகான ஒரு நேர்காணலில் பதிவு பண்ணியிருந்தார். அப்போ நீதித்துறையும் ஊழலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கவில்லை, அல்லது அந்த இடத்துல ஒரு பெரிய லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி இருக்கிறது. குற்றச்சாட்டுகள் இருந்தால் எப்படி விசாரிக்கப்படணுங்கிறதுல தொடங்கி பல விஷயங்கள்ங்கிறது தான் இதனுடைய அவுட்லைனாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ஸோ நீதித்துறை தன்னை பாஜக அரசினுடைய அழுத்தங்களிலிருந்து தற்காத்து கொள்ளுமா என்கிற கேள்வியை தான் ஜஸ்டிஸ் மதன் பி லோகூர் எழுப்பி இருக்கிறார். என்ன செய்ய போகிறார்கள், எப்படி அது போக போகிறது, மோதலாக எப்படி வந்து நிற்க போகிறதுங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.